ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு உயிரை மாதிரி வந்து இந்த முடிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்போட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷன் எப்படி நகமோ அது மாதிரியும் ஒரு முடி ஒரு எக்ஸ்டென்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த முடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக அதிகமாக டேண்ட்ரஃப் போன்றவை இருக்கக்கூடாது. ஸோ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம உணவு முறையும் செய்யணும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோருக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன நோய் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட கவலையெல்லாம் என்னென்னா என் ஸ்கின் நல்லா இருக்கணும், என் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 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 ஹேர் வந்து கேர் பண்ணக்கூடிய சென்டரில் வந்து ஒரு தடவை ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் வந்து வந்தார். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசிட் வந்துட்டு நார்மலாக போகக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவை மெடிசன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு திருப்பி ஒரு தடவை வரப்போது தலைக்கு வந்து மொட்டை போட்டு வந்திருந்தார். எதுக்கு சார் மொட்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்கு முடி நல்லா வளரணும்னு நான் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு உயிரை மாதிரி வந்து இந்த முடிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முடிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்போட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷன் எப்படி நகமோ அது மாதிரியும் ஒரு முடி ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த முடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரில ஒவ்வொருத்தரும் தனிச்சிறப்பு வாய்ந்தவர். நமது குடும்ப ஜீன் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா முடினோடனே எல்லோரும் என்ன நினச்சிடறாங்க, நீளமாக வளரணும், அடர்த்தியாக வளரணும். சில பேர் ஃபேமிலி ஜெனட்டிக்காகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் ஹேர் இருக்கவங்களா இருப்பாங்க, சுருட்ட முடியாக இருக்கும், டிஸ்பர்ஸாக அதாவது பரவலாக முடி இருப்பவர்களாக இருப்பாங்க. சில ஃபேமிலி நீட்டாக வளர்கிற மாதிரி இருக்கும், சில ஃபேமிலி அடர்த்தி இருக்கும் பட் நீட்டாக வளராது. ஸோ அதனால் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜெனட்டிக் எப்படி இருக்கோ அதற்கேற்றாப்பாரு நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே என்ன இருக்கக்கூடாதுன்னா முதல் விடயம், முடி அதிகமாக உதிர்தல் இருக்கக்கூடாது. ஸோ முடி உதிர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதிகமாக உதிர்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம சீப்பு போட்டு தலை சீவுறப்ப ஒரு 10 முடி 12 முடி 13 முடி வருது அப்படிங்கிறது நார்மல் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட் செல்ஸ் தான். அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. நம்ம காலம் முடிந்து வயது முதிர்வு வந்து நம்ம கால எல்லையை நம்ம தொடர மாதிரி தான் முடியும் அதுக்குரிய காலம் இல்லை. அதனால் தலையில் இருக்க முடியெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஸோ இவ்வளோ தான் இருக்கணும். அதை விடுத்து கொத்து கொத்தாக முடி விழுகுது அப்படிங்கிறப்ப அது அங்கே ஏதோ தவறுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வருடத்திற்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை மற்றும் முடி அதிக அளவு கழியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நார்மலான விஷயம்தான். ரவுண்ட் த இயர் ரவுண்ட் த மந்த் எல்லா காலமும் முடி இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்துச்சுன்னா தான் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து ரெண்டாவது ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே முனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளவுபட்டு இருக்கும். ஸோ இது வந்து காரணம் சத்து குறைபாடு. குறிப்பாக முடி அப்படிங்கிறது ஒரு கெராட்டினால் பண்ணப்பட்டிருக்கு. புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அந்த சத்து குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். இளநரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் இளநரை அப்படிங்கிறது ஒரு 25 வயதாச்சு 30 ஆச்சு. ஸோ இன்று 40க்கு மேலே இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் வந்து 30க்கு மேலே இருப்பவர்களே இளநரை அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம விழித்து கொள்ளணும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் இப்போ தான் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா இளநரை அதுவும் ஒரு குறைபாடு. ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து இது முளைப்பதற்கு எப்படி நிலம் நல்லா இருக்கணுமோ அது மாதிரி நம்ம ஸ்கால்ப் நல்லா இருக்கணும். அங்கே அதிகமாக டேண்ட்ரஃப் போன்றவை இருக்கக்கூடாது. ஸோ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம உணவு முறையும் சிகிச்சையும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப் நல்லா இருக்கணும். ஸோ ஸ்கால்ப் நல்லா இருக்கணும்னா இந்த முடியோட வேர்க்கால்களில் சீபம் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்ரீஷன் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கே எண்ணெய் வைக்கலைனாலும் நார்மலாக இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஆயிலி செக்ரீஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை சில மருந்துகள் எடுக்கிற பொழுது இந்த சீபம் செக்ரீஷன் ஜாஸ்தியாகும் இல்லை கம்மியாகும். அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக தண்ணி இருந்தால் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிறது பிடிக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஸ்கால்பில் ரொம்ப ஆயில் தடவுன மாதிரி இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா கம்மியாக